உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? 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 சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? பண்ணி நீர் காடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் எம்போல அமிழ்ந்து போனார்து. வழி நடத்தினீ உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? 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 Wollen wir noch einen ganz großen Applaus für die Kuttis. கரங்களை தட்டுவோமாக. Das war ein schöner. வாசிங்க. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். நேரம் கடந்து செல்லுகிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமே. கர்த்தர் நல்லவர். தேவன் தாமே இந்த நாளும் கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக பிரேமிச்ச சார்பிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. சத்தமாறு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ கிருபை கூட இருப்பதாக.
நேற்று நாளும் கூட அருமையாக கத்தரை நாங்கள் மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். நீங்க எல்லாரும் உற்சாகமா வந்து செயல்பட்டீங்க. வாலிப பிள்ளை உற்சாகமா செயல்பட்டாங்க. குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா செயல்பட்டு கத்தரை மகிமைப்படுத்தினாங்க. ப்ரோக்ராம் செய்தாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. இந்த நாளும் கூட நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க போறோம். இந்த மாசத்திலே கத்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே எபேசிய புத்தகத்தை நாங்கள் சென்ற நாட்களில் வாசித்தோம். 2 செய்தி நாங்கள் கேட்டு விட்டோம். என்னவென்று சொன்னால், என்ன நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் என்ன செய்யலாம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதா என்ன செய்யலாம், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆமென். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் மிகவும் மிகவும் வெளியேற பெற்ற நாட்கள். ஆமென். நாங்க வாழுகிற பூமியில எவ்வளவு காலம் இருப்போம் என்று தெரியாது. ஆனா உயிர் உள்ள நாள் வரை கத்தருக்காக ஓடுவோம், தேவனுக்காக பிரயாசப்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லுங்களேன். சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். பக்கத்துல பார்த்து ஒரு வாழ்ந்தால் சாட்சியா வாழணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மரித்த பின்னாடி இறந்த பின்னாடி சொல்லணும், இந்த மனுஷன் இருந்தது சாட்சியா இருந்து விட்டு கத்தெடுத்துல போய்விட்டது. அல்லேலூயா. இந்த மனுஷன் வாழ்ந்தது நல்ல மனுஷனா வந்து 4 பேருக்கு என்ன செஞ்சு நன்மை செய்து சாட்சியாக மறைத்து விடாது என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. உண்மைதானே? அதே போல நாங்களும் கத்தரும் உங்களை பார்த்து சாட்சி சொல்லுவார், உலகத்திலே சாட்சியா வாழணும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், நாட்களை என்ன செய்யுங்கள், பிரயோஜனப்படுத்துங்க. தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதபடி, காலத்தை வீணடிக்காதபடி பிரயோஜனமாய் செயல்படுங்க. எங்கு போனாலும் பிரயோஜனமாய் போங்க, பிரயோஜனமாய் நேரத்தை செலவழிங்க. அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. சென்ற நாட்கள்ல கூட ஒரு ராஜாவை குறித்து பார்த்தோம். யார் அந்த ராஜா சொல்லுங்க பாப்போம். சென்ற நாட்கள் யுத்த காலத்தை குறித்து பார்த்தோம். என்ன காலம்? யுத்த காலம். அங்கே ராஜாவை குறித்து பார்த்தோம். யார் அந்த ராஜா சொல்லுங்களேன். தாவீது ராஜாவை குறித்து பார்த்தோம். அங்க சாமுவேல் புத்தகத்திலே அங்க யுத்த காலம் வந்த போது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்புற காலம் வந்த போது ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போய்விட்டாங்க. தாவீது ராஜா ஒரு படை வீரன், சும்மா சாதாரண ஆள் இல்ல, அவள் யுத்தத்தில வீரன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே யுத்தத்திலே ஜெயம் எடுத்தவன். கர்த்தரே யுத்தத்துக்கு அவனை பழக்கி வித்தாரு. அவன் போரிடம் எல்லாம் வெற்றியை பெற்றுக்கொண்ட மனிதன், சாதாரணமான மனிதன் அல்ல. அவன் என்ன செய்வான், யுத்த காலம் வந்த போது தன்னுடைய படைகள், தன்னுடைய தளபதிகள், தன்னுடைய ராணுவம் எல்லாத்தையும் எங்கே அனுப்பிவிட்டான், யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு அவன் எங்கே இருந்துட்டானா, வீட்டிலே இருந்து விட்டான், சோம்பலா இருந்து விட்டான். பின்னெடுத்துல படுக்கை கொண்டு நித்திர கொண்டு உடம்பு என்ன செய்தாரு, மொட்டை மாடியில உலாவி கொண்டிருந்தாரு. அல்லேலூயா. அது நிமித்தமாக தாவீது வாழ்க்கை என்ன வந்தது, பாவத்துக்குள்ளே விட வேண்டிய சூழ்நிலை வந்தது. பாவம் மாத்திரமல்ல, பாவத்துக்கு போய் கொலை செய்து ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளானான். ஒரு மனிதன் என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் நாட்களை, நேரங்களை என்ன செய்ய வேண்டும், சரியான முறையிலே பயன்படுத்தினால் அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வேதம் சொல்றது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தெரியுமா? என்ன செய்யணுமா, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நாங்கள் நன்மையை விதைத்தா என்ன செய்வோம், நன்மையை அறுப்போம். நாங்கள் நல்லது செய்தால் அவருடைய பிரதிபலனை நாங்கள் காண்போம். இந்த மனிதன் என்ன செய்யற, நல்ல மனுஷன் தான், தேவனுக்கு பயந்த மனிதன் தான். ஒரு நாள் என்ன செய்து விட்டான், யுத்தத்துக்கு போக வேண்டிய மனிதன், தேவனுடைய சமுத்திரம் நின்று யுத்தம் பண்ண வேண்டிய மனிதன் அங்க என்ன செய்தான், அங்க சோம்பலா இருந்தபடினாலே பாவத்துல விழுந்தது மாத்திரமல்ல, கொலை செய்தான், கொலைக்கு உடனடியா இருந்தான். அது நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல வந்தது, அவனுடைய குடும்பத்தின் மேல வந்தது. அது நிமித்தமாக தன்னுடைய பிள்ளை இறந்தது, பிள்ளைகள் எதிராளிகளாக மாறினார்கள், ஆண்டோடைய கோபாக்கினைக்கு ஆளானான். அப்பொழுதுதான் அங்க தாவீது சங்கீத புத்தகத்திலே 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தாவீது பாவம் செய்து தேவ சமூகத்தில் இருந்து என்ன செய்கிறான், கதறி அழுகிறான். ஆண்டவரே என்னை மன்னியும், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், ஆண்டவரே என்னை கழுவி அருளும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதே என்று சொல்லி என்ன செய்கிறான், மனம் கசந்து அழுது தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். அந்த பாவத்தை உணர்ந்த வேளையிலே மனம் கசந்து அழுது என்ன செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆராதனைக்கு போக வேண்டிய இடத்துல என்ன செய்ய வேண்டும், ஆராதனைக்கு போக வேண்டும். உங்களோட நேரம் எல்லாம் எப்படி நாங்கள் ப்ரோக்ராம் பண்றோம், உங்களோட வீட்டு காரியங்களை எப்படி ப்ரோக்ராம் பண்றோம், உங்களோட வேலைக்காரங்களை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம், உங்களுடைய படிப்புல எப்படி ப்ரோக்ராம் பண்றோம். அதே போல எங்களுடைய தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை, தேவனோடு உள்ள உறவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆமென். இன்றைக்கு நீங்க ஆராதனைக்கு போக வேண்டிய இடத்துல எங்கேயாவது போய் 4 ஃப்ரெண்ட்ஸோட இருந்து நீங்க கதைச்சு சொன்னால் அங்க என்ன வரும், ஒரு ஆபத்து சூழும்,
ஒரு தேவையில்லாத சண்டை வரும், ஒரு தேவையில்லாத வார்த்தை வரும். அது நிமித்தம் என்ன போறது, இருக்கிற சமாதானம் கட்டுப்படும். எத்தனை பேர் நீங்க அப்படியே அனுபவிச்சுக்கீங்க? செய்ய வேண்டிய கதை செய்யாமல் இன்னொன்றுக்கு போயினால் என்ன வேற உங்களுக்கு அலையிடி கூடும், பிரச்சனை கூடும். தாவீது பாருங்க, அன்றைக்கு யுத்தத்துக்கு போயிருந்தா பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. இன்றைக்கு ஆராதனைக்கு போன இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இந்த நேரத்தை செலவழிச்சா என்ன வரும், தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளுவோம். பிசாசு எங்கேன்னு பார்த்து கொண்டுப்பான். எப்ப இவர் யுத்தத்துக்கு போகாமல் வேற எங்கேயாவது போறார், எப்ப இவர் ஜெபிக்காமல் வேற எங்கேயாவது இருந்து ஏதாவது பார்த்து கொண்டிருக்கிறார், எப்ப இவர் பைபிள் ஸ்டடிக்கு போகாமல் தேவையில்லாத புத்தகத்தை எடுத்து வாசிச்சு கொண்டிருக்கிறார், அப்பதான் என்ன போடுவான், குழப்பத்தை உண்டு பண்ணுவான். உங்களுடைய திசையை திருப்பிடுவான் மற்றவளம். இந்த பைபிளை வாசிக்கிறோம், இந்த கதை புத்தகம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வாசிச்சா என்ன வரும், உனக்கு ஞானம் வரும், உனக்கு அறிவு வரும், உனக்கு விவேகம் வரும், உனக்கு தெளிந்த புத்தி என்ன வரும், கண்களை திறப்பான். அங்க ஆதியாமத்துல வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளை குறித்து வாசிக்கும் போது என்ன நடந்தது, எப்படி பேசினான், நீங்க சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க சாக மாட்டீங்க, டோன்ட் வரி. சாப்பிட்டால் நீங்களோட கண்கள் திறக்கப்படும். சாப்பிட்டா என்ன செய்யப்படும், கண்கள் திறக்கப்படும். புதிய ஆலோசனை, புதிய வழிபாடு யார் கொடுக்கிறது, சத்துரு. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாட்களை, நேரங்களை சரியாய் பயன்படுத்துங்க. அதுக்காக நான் சொல்லல 24 மனசியாளம் பைபிள் எடுத்து வாசிச்சு கொண்டு சொல்லல. வாசிச்சா விட்ட குழப்பம் வரும். தொடர்ந்து வாசிச்சா ஏன்டா, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கு கணவன் இருக்கு, உங்களுக்கு மனைவி இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அதான் நான் நடுக சொல்றது, உங்களுக்கு சர்ச்சில் ஜெப கூட்டம் இருக்கு, 5 மணிக்கு ஒரு ஜெப கூட்டம், 7 மணிக்கு ஜெப கூட்டம், 9 மணிக்கு ஒரு ஜெப கூட்டம், பின்னர் 7 மணிக்கு ஜெப கூட்டம். ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து 3ல பங்கு பெற்றினால் வீட்டு வேலை யார் பார்க்கறது? வீட்டுக்காரன் என்ன சொல்லுவாரு, சர்ச்சிலே போயிருக்கா சத்தியம் சொல்லுவாரு. ஏன், வீட்டு கிளீன் பண்ண இல்லை, சமைக்க இல்லை, பிள்ளைகளை பார்க்க இல்லை, என்ன நடக்கும்? கத்த சொல்லுவாரா, நல்ல குடுக்கமானு சொல்லுவாரா? நோ, இந்த பொறுப்பை சரியா செய். அது ஒரு கூட்டத்தை கலந்து கொள்ளுங்க, மிச்சத்தை செயல்படுங்க. நான் சிலரங்களை பார்க்குற ஜெப கூட்டத்தில் வந்து ஒரே குரூப் தான், காலை மேலம் பெறும், மத்தியானத்திலும் பெறும், பின்னத்திலும் பெறும். மாறி மாறி வாங்க. எதுக்காக? உங்களுடைய வேலை இடங்கள், வேலை டைமுகை ஒழுங்குபடுத்துவதற்காக, உங்களுடைய நேரங்களை செயல்படுத்துவதற்காக. ஆகவே தயவு செய்து கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை தேர்றேன்னு சொல்லி விளையான வழிகளில் போயிடாதீங்க. ஆண்டவரை தேர்றோம்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை தூசிக்கப்படுறதுக்கு வைக்காதபடிக்கு காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்துங்க, உண்மையாய் பிரயோஜனப்படுத்துங்க, நேரத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அதுக்குரிய பிரதிபலனை கொடுப்பாரு. அல்லேலூயா. நானும் பார்ப்பேன், கர்த்தரும் பார்ப்பார், உங்களோட வீட்டுக்காரன் பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி உங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறீர்கள். ஆமென். இன்னும் நாள் நாங்கள் பார்க்க போற காரியம் என்று சொன்னால், நாங்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னால், இன்னும் நாள் பார்க்க போற காரியம் பரிந்து பேசுற காலம். எல்லாரும் சொன்ன என்ன காலம் அது? பரிந்து பேசுற காலம், விண்ணப்பம் பண்ற காலம். எபேசியர்ல வாசித்தோம் என்னவாம், பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். எங்களுடைய சபையில தேவன் ஒரு கிருபையை கொடுத்துக்கிறாரு. யாருக்காவது ஒரு பிரச்சனை என்று சொன்னார்கள், ஒரு ஆபத்து வந்து விட்டது, ஒரு உண்பால் வந்து விட்டது, ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்து விட்டது, ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் உங்களுடைய பிரேயர் குரூப்ல போட்டு அநேகர் நீங்க கூடி ஜெபிக்கிறீங்க. அதுக்காக தேவனை சுத்தரிக்கிறேன். ஆனா இன்னும் அநேகர் வரணும். குறிப்பிட்ட ஆட்கள் தான் அதுக்குள்ளேயும் வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட 5 ஃபேமிலி 7 பேர் இருக்காங்க, அவங்க தான் வருவாங்க. மிச்ச பேர் அவங்க சில பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இங்க சூம் லிங்க் ஒன்று இருக்கு, சூம் அட்ரஸ் இருக்கு, EPM தெரியுமா? தெரியாதா இருக்குங்களா? கை வைத்த மாட்டீங்க. தெரியுமா? தெரியாத இன்றைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த சூம் கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல நாங்கள் ஒரு அபோண்ட் செய்து அது ஓடிக்கொண்டே இருக்குது. முதலாவது வருவாங்க, 2வது எல்லாம் எனக்கு வந்து கொண்டே இருக்கு. இல்லாத நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னாலும் ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை சொன்னா நாங்கள் குடும்பம் என்ன செய்ய வேண்டும், தனி ஒரே குடும்பம் வராதுங்க, எல்லாரும் சேர்ந்து பாருங்க, நேரத்தை பாருங்க. ஓகே, இந்த அரை மனசாலும் ஜெபிக்க போறோம் ஒரு ஆபத்துக்காக. இந்த ஜெபத்தை என்ன செய்யறா, தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தங்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது, சபைக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். ஏன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவரும் பிதாவிடத்தை என்ன செய்கிறாராம், அறிந்து பேசுகிறவர். அல்லேலூயா. எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சு கூட என்ன செய்கிறாராம், விண்ணப்பம் பண்றவர்களுக்குள்ள வாசம் பண்ற ஆவியானவர். நம்முடைய ஆண்டவர் கூட பிதாவிடத்தில் என்ன செய்கிறார், பரிந்து பேசுறவராக, எனக்காக பரிந்து பேசுறார், பெனிக்காக பரிந்து பேசுகிறார், அங்க தியாகராஜா சகோதரனுக்காக பரிந்து பேசுறார். என்ன செய்கிறார், ஒருவர் கூட விழுந்து போகக்கூடாது, ஒருவர் கெட்டு போகக்கூடாது, என் சன்னுக்காக பரிந்து பேசுகிறார். ஏன்,
விழுந்து போகக்கூடாது. அந்த மகன், அந்த குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? செழிக்க வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சாட்சிகளாக வாழ வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். என்ன செய்கிறார் ஆண்டவர்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் இன்று ஜீவனுள்ள தேவனாய் பிதாவுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையாகிய நாங்களும் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை திருப்புகிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் ஒழும்பி ஆண்டவரை எல்லாக்கா ஜெபிக்க ஜெரமி வேணி ஜெரமி நெகமி வேணி வேணி நெகமி ஜெரமி இதையே சொல்லிக் வந்து ஆண்டவரும் பார்ப்பார். உனக்கு வேற பேர் தெரியாத ராசா, நீங்க அப்படி ஜெபிக்கிறீங்களா? அப்படி எழும்பி யாரு என்ன பிருந்தாசி எழும்பி மோசே தப்திகா பிரின்சிசா எலியாஸ், எலியாஸ் தப்திகா பிரின்சிசா மோசே. உனக்கு வேற பேர் தெரியாதா? பக்கத்துல வீட்டுல கீழ் வீட்டை ஒரு குடும்பம் இருக்கு, என்ன பேரையா அந்த குடும்பத்துக்கு? கை வைக்கிறாரு. அந்த குடும்பத்துல பேர் தெரியாத, அங்க இடது பக்கத்துல குடும்பம் தெரியாத, வலது பக்கத்துல என்ன செய்யணும்? பரிந்து பேசணும். அந்த குடும்பம் எல்லாமே தெரியும், அவருடைய தேவைகள் தெரியும். அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் கத்தரிக்கா வல்லமையா பிரகாசிக்கணும். பக்கத்து ஸ்டட்ல ஜனங்கள் ஒவ்வொருத்துக்கு நீங்கள் பேரை எடுத்து லிஸ்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி, இன்றைக்கு இந்த ராப்ஸுக்காக ஜெபிக்க போறேன், இன்றைக்கு நான் ஸ்வீரிங்கனுக்காக ஜெபிக்க போறேன், இன்றைக்கு நான் லோராக் பாதிக்காக ஜெபிக்க போறேன், ப்ரோக்ராம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாவே கேட்பேன். ஏன் நீங்க பிளான் பண்றீங்க? என்னத்துக்காக பிளான் பண்றீங்க? ஆத்துமாக்களை கொள்ளையிடும்படியாக, சத்துருவன் கோட்டைகளை உடைக்கும்படியாக, எதிரிகளின் கோட்டைகளை தகர்க்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய வருகையின் நாள் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக. நீங்க ஜெபிக்கும் போது, மன்றாடும் போது, அவருடைய பாவங்களுக்காக மன்றாடும் போது என்ன செய்யறார்? கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க? நெகேமியா குறித்து வாசிக்கும் போது வேதத்தில் நெகேமியா புத்தகம் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. நெகேமியா புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா புத்தகத்தை வாசிக்கும் போது நெகேமியா இருக்கிற இடம் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறார், ராஜா பானபத்திரக்காரனா இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன செய்தியை கேட்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய செய்தியை கேட்கிறார். 1 அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்கே 3ஆம் வசனத்தை 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வாசிக்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் சகோதரர்களில் ஒருவனாகிய அனனியாவும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பின் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்றது, இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து சில காலம் சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. நெகேமியா இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு சாப்பாடு இருக்கு, வேலை இருக்கு, தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, நல்லா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவருக்கு என்ன வரம் இருக்கு? தேவனுடைய ஜனங்களை குறித்து. இஸ்ரவேலின் அலங்கம் அங்கே என்ன செய்யறது? எருசலேமின் அலங்கம் இடிபட்டது. எங்கள் தேசத்துடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறது. ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள், வேதனையை அனுபவிக்கிறார்கள், அங்க அடிக்கப்பட்டு போயிருக்காங்க, நொறுக்கப்பட்டு போய் இருக்கிற. அந்த வார்த்தையை கேட்ட போது அவன் என்ன செய்கிறான்? தேவ சமூகத்திலே மன்றாடுகிறான். என்ன செய்கிறான்? மன்றாடுகிறான். என் ஜனங்கள், என் தேசம் அங்கே அலங்கம் இடிபட்டு போயிருக்கிறது போது அவன் என்ன செய்கிறான்? அந்த வார்த்தையை கேட்ட போது உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் தூக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்கிறான்? ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுகிறான், பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே நான் என்ன செய்வது? ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடி அவருடைய பாவத்துக்காக என்ன செய்கிறான்? அங்கே பரிந்து பேசுகிறான். இன்று தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாத்திரம் நல்லா இருந்தா போதாது, நாங்கள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றா போதாது, நாங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது. தேவனை அறியாத ஜனங்கள், எங்க தேசத்தின் ஜனங்கள், நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோமோ, பரிந்து பேசுகிறோமோ, கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் மாத்திரம் சுகமா இருப்போம் சொன்னால் எங்களுடைய விசுவாசம் செத்ததா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, பிரயோஜனமே இல்லை. சேர்ச்சுக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிடுறோம், போயிடுறோம். நெக்ஸ்ட் வீக் திரும்பி வருகிறோம். என்ன அதே தான்? ஏதாவது மாற்றம்?
ஏதாவது வசனம் சொன்னோமா? ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்டு ஏதாவது மாற்றம் இருக்கா? உங்களுடைய ஜெப வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? உங்களோட குடும்ப சூழ்நிலை மாற்றம் இருக்கா? பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாற்றம் இருக்கா? நத்திங். காரணம் என்ன? வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல பேசப்படுற வார்த்தை, இந்த நான் சொல்ற வார்த்தைகள் ஒன்றும் என்று சொந்த வார்த்தை இல்ல. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட சொல்லுங்க பாப்போம். ஜீவனும் வல்லமை உள்ளது. பக்கத்துல பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கப்படாது உங்களோட கையில் இருக்க புத்தகம், இந்த பைபிள், இந்த வசனம் சாதாரணமானதல்ல. அதுக்கு ஜீவன் இருக்கு, அதுக்கு வல்லமை இருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டட நிற்கும். யாருக்கு? விசுவாசிகளுக்கு, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு. அதை உண்மையா இந்த வார்த்தை எனக்குரியது, நான் இந்த வார்த்தை அர்ப்பணிக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன். பாவத்தோடு வந்துக்கலாம், கொலை செய்துக்கலாம், தவறு செய்துக்கலாம். என்ன செய்யணும்? மன்னியம். தாவீது பாவம் செய்தான், கொலை செய்தான், தப்பு பண்ணினான், திட்டமிட்டு செயல்பட்டான். ஆனா பாவம் உணர்த்தப்பட்ட என்ன செய்தான்? நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே. என்ன செய்வார் நம்முடைய ஆண்டவர்? மன்னிப்பார். ஏன்? உண்மையாய் மறந்திரும்புகிறான், உண்மையாய் அறிக்கை எடுக்கிறான். ஆண்டருக்கு முன்பா நடிக்க முடியுமா? எனக்கு முன்னால நீங்க அழுது 2 மடிச்சா நான் என்ன செய்வேன்? ஐயோ பாவம், இப்படி அழுது இந்த பிள்ளை, ஐயோ பாவம், இப்படி அழுது என்று ஆசை. நான் ஏதாவது செய்யணுமா? என்னால் இல்லாட்டி நான் செய்வேன், கொண்ட விடணுமா? இல்லாட்டி 2 நாள் வீட்டை நெல்லு ராசை அழாத. ஏன்? இந்த பிள்ளைல முகத்தை பார்த்து உள்ளுக்கு என்ன செய்யணும் யாருக்கு தெரியும்? மேல தெரியும். உண்மையா தான் நடிக்கிறானா? இது உண்மையான மனம் திரும்புதா? பிசாசு நடிக்கும் தெரியுமா? பிசாசு நம்பர் 1 சூப்பர் ஹீரோ தெரியுமா? இங்க பிசாசுலாம் அந்த என்ன பிச்சைக்கார மாதிரி வராது. எப்படி வரும்? அது போட்டு சூட்டு போட்டு நல்ல உடுப்பெல்லாம் போட்டு மினி ஸ்கர்ட் எல்லாம் போட்டு காலுக்கு என்ன பெரிய என்ன அது ஏதோ ஒன்று எல்லாம் போட்டு என்ன வடிவத்தான் வரும். பார்த்தா டிப் டிப்பா இருக்கும். ஆனா என்ன நடிப்பு. இன்றைக்கு நானும் நீங்களும் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா கேட்கிறோம். இந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட போது அங்கே வேதம் சொல்றது, நான் இந்த வார்த்தையை கேட்ட போது, எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம் இந்த வாசனத்தை. 4ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா வாலிப பிள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் இங்க திரையில பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட போது நான் உட்கார்ந்து சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, அங்க அடுத்த வசனம் வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்றதுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. ஹல்லேலூயா. ஸ்ரீலங்கால பிரச்சனை வந்தது, அழிவு வந்தது, எத்தனையோ ஜனங்கள் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு போனாங்க. இந்த வார்த்தையை கேட்டவங்க என்ன செய்தோம்? இந்த வார்த்தையை கூட எத்தனை ஜெபம் பண்ணினோம். எங்க தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போய்விட்டார்கள். எங்க தேசத்தின் ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு போய்விட்டார்கள். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யணும்? மன்றாடுதல், மன்றாடுதல். எங்களுடைய களியாட்டுகள், எங்களுடைய வரியாடு குளப்படிகள், எங்களுடைய தேவையில்லாத காரியங்கள், நேரத்தை வீணாய் செலவழித்தல். தேவன் என்னிடத்திலே உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய்? இந்த நாட்கள் அறிந்து பேசுற நாட்கள். இந்த காலத்திலே உதவியா இருக்கும்படி கர்த்தர் என்னையும் உங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறாரு, ஜெபிக்கும்படியாக. எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள். எஸ்தர் ராஜாச்சி அரண்மனையில இருக்கிறார். அங்க மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாள், இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமே. நீங்க விசுவாசிங்க, நான் ராஜாவா இருக்கிறேன். தேவனுடைய பார்வையில் நீங்க ராஜாக்கள். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. இந்த காலத்திலே உதவியா இருக்கும்படி, இந்த காலத்திலே மன்றாடும்படி, இந்த காலத்திலே தேவனிடத்திலே பரிந்து பேசும்படி கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அங்க எஸ்தர் ராஜாதி சொல்றார், ராஜா அழைக்காவிட்டால் நான் தேவ சமூகத்துக்கு போக முடியாது. எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறவங்க என்ன செய்யறாள்? அவளும் உபவாசித்தாள், ஜெபம் பண்ணினாள். என்ன செய்தாங்க?
உபவாசித்தாங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி 3 நாள் புசியாமல் குடியாமல் இருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி நான் ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்தாள், ஜெபம் பண்ணினாள், பரிந்து பேசும்படியாக ராஜாவிடத்துல போனாள். ராஜா என்ன சொன்ன சொல்லுங்க, சொல்லுங்களேன். எஸ்டர் ராஜாத்தியே, உன்னுடைய மன்றாட்டு என்ன? அடுத்து வாசிங்க. எஸ்டர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி, ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு அது கொடுப்பேன் என்றான். நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். எஸ்தர் சாதாரணமா போகவில்லை, அழைக்கப்படவில்லை. மாறா என்ன செய்தாள்? உபவாசித்தாள், ஜெபம் பண்ணினாள். பக்கத்துல பாத்தீங்க, உபவாசித்தாள், ஜெபம் பண்ணினாள். இன்னைக்கு நாங்க சில பேர் உபவாசம் இருப்போம். என்ன உபவாசம்? பட்டினி. அதுக்கு பிறகு உபவாசம் இல்லை. சில நேரம் சாப்பிடாம இருந்தோண்டு அந்த கடை இந்த கடை, அந்த ரோட்டு இந்த ரோட்டு, அது என்ன வாசம்? அது ரோட்டு வாசம். இதுக்கு பேர் என்ன? உபவாசம் இல்லை. உபவாசம் என்ன? தேவனுடைய உறவாடுதல், தேவ சமுதிரை ஜெபித்தல், இதோட கத்தடி பணிகளை செய்தல். உபவாசத்தோடு ஒரு குடும்பத்தை போய் சந்திங்க, ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, ஒரு சந்திங்க. தேவையில்லாமல் நான் கடையெல்லாம் தெரிஞ்சு போட்டு ஆண்டி சாப்பிட மாட்டேன். உபவாசம். ஆனா எங்க நிற்கிறோம்? சேவ் உண்டாக்க பிரயோஜனமே இல்லை. நீங்க வடிவா சாப்பிடுங்க, எல்லாம் பிறகு உள்ள பலன் எல்லாம் இழந்து பிறகு வருத்தம் வந்துடும். கடைக்கு போனது சாப்பிட்டு போங்க. இவள் என்ன செய்கிறாள்? உபவாசித்தாள், ஜெபம் பண்ணினாள், சபைக்கும் அறிவிக்கிறாள், மொத்தையாக்கும் அறிவிக்கிறாள். நானும் ஜெபிக்க போறேன், சாதிமாரும் ஜெபிக்க போறேன். நீங்க என்ன செய்யுங்க? போய் ஜெபம் பண்ணுங்க. நான் சட்டத்தை மீறி எங்க போறேன்? ராஜாவிடத்துல போட போறேன், மன்றாட போறேன், ஜெபிக்க போறேன். யூத ஜனங்கள் அழிக்க போறார்கள், ஜனங்கள் அழிபட போறார்கள். நான் அவளுக்காக மன்றாட போறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி என்ன செய்யறாள்? ராஜாவிடத்துல பிரவேசிக்கிறாள். அங்கே போகும்போது ராஜா அவளை பார்த்து கேட்டு கழியன, ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? கேட்பாரா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? நீங்கள் மனம் திருந்தி, நீங்க தாழ்மையோடு கூட ஜெபிக்கிற வேளையில, மண்டாடுற வேளையில, உபவாசித்து ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி. ஜெபத்தை கேட்கிறவர் உங்களுடைய குடும்ப சிறையிருப்பை மாத்துவாரு. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாவே பதில் உண்டு. மனுஷனால முடியாத காரியம் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி இனி இயலாது ஒரு லிமிட்டுக்கு வந்துக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க புலடி போட்டதை ஆண்டவர் கொம்ம போடுவார். நீங்க புலடி போடுங்க, இனி முடியாது, ஸ்டாப். ஆனா ஆண்டு சொல்லுவார், அந்த ஸ்டாப் எடுத்து போடு, கம்ம போட்டு தொடர்ச்சியாக போவேன் சொன்னால் முடியல. உங்களுடைய பிரயாணம் இன்னும் முடியல. உங்களுடைய குடும்ப பிரயாணம் இன்னும் முடியல. உங்களுடைய படிப்பு பிரயாணம் இன்னும் முடியல. உங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் இன்னும் முடியல. ஆண்டவர் கொடுத்த நாள் வரை, ஆண்டவர் சொல்ல நாள் வரை நீங்க ஓடிக்கொண்டுதான் இருக்கணும். நிக்க முடியாது. நின்றால் அழிந்து போய்விடுவோம். இங்க பார்க்கிறவர்கள் என்ன செய்யலாம் சொன்னால், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே என்ன பதவி இருக்கிற இடத்திலே, என்ன பதவி? ராஜாத்தியுடைய மனைவி, ராஜாவுடைய மனைவி, ராஜாத்தி. ஆனா என்ன செய்யறாள்? அந்த இடத்திலே அவள் மன்றாடி செபித்த வேளையிலே அவன் என்ன கேட்கிறான்? உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் செய்வார். எப்பொழுது? நீங்க மன்றாடும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க தேவ சமுதிரம் ஜெபிக்கும் போது, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய டீச்சர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களை தேவ சமுதிரம் ஒப்பு கொடுத்து விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரு. யோபு ஜெபிக்கும் போது எப்படி இருந்தா பாப்போம். யோபு இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போது எப்படி இருந்தார்? யோபு நல்ல செல்வந்தனா இருந்தார். யோபுடைய பிள்ளைகள்லாம் அவனுக்கு கூட இருந்தது. யோபு மாடி வீட்டுல இருந்தார். முன்னுக்கு மென்ஸ் கார் 2-3 இருந்தது. யோபு நல்ல பொடி காட்டா இருந்தார். சுகமா இருந்தானா? இல்ல. மனுஷியா இவங்க தெரியாது. பிள்ளைங்க எல்லாம் செத்து போனாங்க. யோபு எப்படி இருக்கிறாரு? உடம்பெல்லாம் காயம்.
உடம்பெல்லாம் வேதனை. ஆனால் என்ன செய்கிறான்? தன் சிறியருக்காக ஜெபம் பண்ணினான். நல்லா இருந்த மனிதன் தான். ஒரு காலத்துல செல்வந்தன். யோபுன்னு கேட்டு அந்த பட்டணத்துல தெரியும், ஓ மிஸ்டர் யோபு தேவனுக்கு பயந்தவன், அவன் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், செழிப்பான பிள்ளைகள், அவனுக்கு ஏராளமான சொத்து இந்த ஊர்ல இருக்கிறது, அவன் நீதிமான், உத்தமன், சன்மக்கள் சாட்சி கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது யோபு எல்லாவற்றையும் இழந்து அந்த சூழ்நிலை என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அவனுடைய மன்றாடத்தை கேட்டாரு. இந்த நெருக்கத்திலும், இந்த பாடலும், இந்த வியாதியிலும், இந்த நெருக்கத்திலும் எல்லாரும் கைவிட்டப்பட்டு எல்லாரும் என்ன வேதனைப்படுத்தின வேளையிலும் இவன் ஜெபிக்கிறானே. நாங்க ஜெபிக்கிறோமா? உபத்திரம் வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, போராட்டம் வந்து விட்டது, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், வேதனை, பலவீனம், இழப்பு. ஜெபிக்க முடியுமா எங்களால? இல்லாட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறோமா? நம்முடைய ஆண்டவர் ஒரு காலம் தம்மிடத்தில் அன்பு உள்ளக்கு கைவிடவே மாட்டார். தம்மிடத்தில் அன்பு உள்ளக்கு நன்மை செய்கிற தேவன். தம்மிடத்தில் அன்பு கூறுகளை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு எதுவா செய்வார். அவர் ஒன்று காதை செய்து போட்டு சொறி நான் பிள்ளையா செய்து சொல்லவே மாட்டார். இதை நான் தவறுதலா சொல்லிவிட்டேன், தவறுதலா செய்துட்டேன், இதை மாறி செய்துட்டு சொல்லி சொல்றதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. தவறாய் செய்ததற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் நிறைவானவர். எங்களுடைய மனுஷனுடைய பார்வைக்கு அது பிழை போல தெரியலாம். ஏன் இப்படி நடந்தது? எனக்கு கூட சில கேள்வி இருக்கிறது. ஏன் இப்படி நடந்தது? மனுஷ ரீதியா பார்க்கும்போது ஏன் இப்படி, ஏன் இந்த குடும்பத்துக்கு இப்படி, ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி? ஆனா கர்த்தர் எதையும் தவறுதலை செய்யவே மாட்டார். தவறுதலை செய்யவே மாட்டார். எங்களை அவர் என்ன செய்தார்? உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். நாங்க பிறக்க முன்னாடியே கர்த்தர் என்னையும் உங்களையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். தாவீது சொல்ல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா நான் அவரை துதிப்பேன். என் கருவை அவர் கண்கள் கண்டது. நாங்கள் உருவாக்க நாட்கள் எல்லாம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. தாவீது சொல்லும்போது சொல்கிறான், என் நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும். உங்களுடைய நினைவுகளை கூட வர்ணபா என்ன நினைக்கிறாரு, சன் என்ன நினைக்கிறாரு, சிஸ்டர் ருபேக்கா என்ன நினைக்கிறாங்க, இங்க யார் இருக்கிறாங்க பாப்பா, இன்னைக்கு ஆட்கள் கொஞ்சம் நம்மடியே பார்க்கிறபடியே அம்மம்மா என்ன நினைக்கிறாங்க, யார் அறிவாரு? எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா கர்த்தர் அறிவாரு. நீங்க யோசிக்க, இவன் எப்ப முடிப்பார், டைம் ஆச்சு போல. ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? அதையும் அறிவாரு. நான் பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி வர்ற ஆள் இல்லைன்னா கர்த்தர் எதை சொல்றாரு, இந்த நாவிலே எந்த வார்த்தையை தர அதை மாத்திரம் நான் பேசுறேன். ஆனா தேவன் இந்த நாளும் இந்த கடைசி நாட்கள்ல தேவன் சபைக்கு சொல்ற வார்த்தை மற்றவர்களுக்காக திறப்புல இல்லைங்க, தேசத்துக்காக திறப்புல இல்லைங்க, ரட்சிப்புக்காக திறப்புல இல்லைங்க. அவருடைய பாதத்திலிருந்து மன்றாடுங்க, தட்டுங்க. நிச்சயமாவே கர்த்தர் திறப்பாரு. அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவாரு, உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவாரு. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி ஏசப்பாக நன்றி சொல்வோமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நீங்க தோற்று போவதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. நீங்கள் எப்பொழுது அவருடைய அந்த அரண்மனைக்குள்ளே, அந்த அரணுக்குள்ளே வரைக்கும் தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே என்ன, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை. எல்லாம் ரெண்டு கையை ரெண்டு வேலை காலிங்க. என்ன நன்மை? இதுக்கு மாத்திரம் கையெழுத்திட்டீங்க பாத்தீங்களா? கர்த்தர் பாப்பா நீங்க பொய் சொல்லவே கூடாது. ஈசுப்பா பாக்குறா, இந்த பிள்ளைகள் விரும்புறாங்க இரட்டிப்பு. இல்லை என்ன ஆண்டு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சொன்னா ஆண்டரை விட்டுற. என்ன செய்வேன்? இரட்டிப்பான நன்மை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க? அரணுக்கு திரும்புங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. உங்களுடைய கூடாரத்துக்குள்ள வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவ பிரசனத்துக்கு வாங்க, தேவனுடைய ஜெப அறைக்கு வாங்க. ராஜா உங்களை ஜெப அறைக்குள்ளே அழைத்து கொண்டு போகும்படியா விரும்புகிறார். உன்னத பாடல வாசிக்கிறோம், ராஜா என்ன செய்யறாராம்? அறைக்குள்ள அழைத்து கொண்டு போற. எதற்காக? ஜெபிக்கும்படியாக, பரிந்து பேசும்படியாக, மன்றாடும்படியாக. நீங்க எத்தனை பேர் நாங்கள் செய்கிறோம்? அன்னைக்கு நாங்க மறந்தே போய்விட்டோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாங்க மறந்தே போய்விட்டோம்.
தேவ ஜனங்கள் எத்தனை பேர் எங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டுமா என்றால் செய்ய வேண்டிய காரியம் இது மன்றாடுகிற காலம். நாங்கள் மன்றாடும் போது, நாங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் பரிந்து பேசும்போது நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து முடிக்க போற ஆதியாகமம் புத்தகத்துக்கு போகணும்னு சொன்னால், அங்கே சோதோம் குமரோட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தால் சொன்னால் மிகவும் மோசமாக காணப்பட்டார்கள். அந்த பட்டணத்தினுடைய கூக்குரல் தேவனுடைய சமுதிரம் எட்டிட்டு, அவருடைய பாவங்கள் தேவ சமுதிரம் எட்டிட்டு, ஆண்டவர் என்ன செய்யணும் சொன்னா அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தூதர்களை அனுப்புகிறாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் யாரை சந்திக்கிறார் சொன்னா மிஸ்டர் ஆபிரகாம் சந்திக்கிறார். ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் சொன்னா தேவனுக்கு பயந்த மனிதன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனிதன். ஆண்டவர் சொல்ற, நான் செய்ய போறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? மறைக்க மாட்டார். என் தேவனுக்கு முன்பாக நீதிமான், உத்தமன், விசுவாச வீரன். ஆண்டவர் அந்த காட்சி சொல்லும் போது ஆபிரகாம் என்ன செய்யறான்? அழியட்டும் அப்படி சொன்னாரா? இல்ல. என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு முன்பா நிற்கிறார், போக விடல. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஆண்டவர் மன்றாடுகிறான், ஆண்டவரை அழிக்காது. ஏன் அங்க லோத்து இருக்கு, லோத்துன்ற குடும்பம் இருக்கு, நீதிமானோடு துன்மாக்கள் அழிக்கிறவனுக்கு ஏற்றதல்ல, பிரியமில்லை. ஆண்டவரே என்ன செய்யறான்? ஆண்டவர் சமந்து மன்றாடுகிறான். அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கருடைய நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அல்லேலூயா. இங்கே வாசிக்க நடக்கிறது, தேவ சமூகம் மன்றாடுகிறான். அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிக்கிறவள் தொடர்ந்து 32ஆம் வசனம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவர் மன்றாடி கொண்டே இருக்கான். ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே, 50 நீதிமான் நிமிடம் அழிக்க மாட்டேன் என்றால், நீதிமான்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். தேவன் என்ன செய்யறார்? நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர். நீதிமான சிரசு மேல் ஆசீர்வாதம் தாங்கும். நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுகிறவர், போஷிக்கிறவர். அவ இங்க பாக்குறாங்க என்ன நடக்குது? ஆபிரகாம் தேவ சமூகத்தை மன்றாட, ஆண்டவரே அந்த பட்டணத்திலே 50 நீதிமான் இருந்தால் என்ன செய்யும்? ஓகே, அழிக்க மாட்டேன். அதுக்கு பின்பாக ஆபிரகாம் என்ன செய்யறான்? சில நேரங்கள்ல அங்கே அந்த தொடர்ந்து வாசிக்கிற வழியில ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணத்தை அழிப்பீரோ ஆண்டவரே? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே, 45 நீதிமான் நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன்? பட்டணத்தை அழிக்க மாட்டேன். தொடர்ந்து வாசிக்கும் போது ஆபிரகாம் என்ன செய்யறான்? திரும்பியும் ஆண்டவரத்துல மன்றாடுகள். ஆண்டவரே நான் பேச துணிந்தேன்னு சொல்லி என்ன சொல்றான்? 40 நீதிமான் தாங்க கண்டாங்க, அழிப்பீரோ ஆண்டவரே? 40 நீதிமான் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் விடையில எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. திரும்பி எங்க போறாரு பாங்க? திரும்பி 10 குறைச்சிட்டாரு. 30 நீதிமான் நிமித்தம் ஆண்டவரை அழிப்பீரோ? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள தேவன். திரும்பி சொல்றாரு, ஓகே, 30 நீதிமான் நிமித்தம் நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஆண்டவரே நான் பேச துணிந்தேன். திரும்பி என்ன செய்யறான்? ஆண்டவரே நான் பேச துணிந்தேன், மன்னியும் சொல்லி திருப்பி கேட்கிற, ஆண்டவரே 20 நீதிமான் நிமித்தம் அங்கே கண்ட அழிப்பீரோ? ஆண்டவரே 20 நீதிமான் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன். திரும்பி ஆபிரகாம் என்ன செய்யறான்? கீழே இன்னும் அதை குறைஞ்சு போய், ஆண்டவரே 10 நீதிமான். எத்தனை நீதிமான்? 10 நீதிமான் நிமித்தம் அழைப்பீரோ? ஆண்டவர் சொல்றார், 10 நீதிமான் நிமித்தம் நான் பட்டணத்தை அழைக்க மாட்டேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவன் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். 50 இருந்து கடைசி இங்க வந்துட்டாரு. 10 நீதிமான்கள் இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உங்களோட குடும்பம் நீதிமானா இருந்தால், உங்க குடும்பம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் சபை உண்மை உள்ள இருந்தால் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவன். என்று சொன்ன இங்க பார்க்கும்போது சோதோமுடைய அங்கே அக்கிரமம் தேவனுடைய சன்னிதியிலே பெரிதாய் காணப்பட்டது. கடைசியில பார்க்கும்போது 10 நீதிமான் கூட அந்த பட்டணத்திலே காணப்படவில்லை. அது நிமித்தமா என்ன வந்தது? அந்த பட்டணத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய அக்கினி, கந்தகம், அந்த இடமே எல்லாம் இருந்து போய்விட்டது. இப்ப அந்த இடம், அந்த கடல் கூட என்ன கடல்? சவக்கடல். அங்கே
ஒரு காரியம் எல்லாம் அக்கிரை வந்தமெல்லாம் கொழுந்து உள்ள அறிந்து போய்விட்டது. தேவனுடைய கோபாக்கினை ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினால் யாரையும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆண்டவருடைய கரமங்கள் மேல் அமருமா இருந்தால், ஆண்டவர் சொல்லி 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 செய்யாமல் போகும்போது என்ன வருகிறது, ஆபத்து. என்ன வரும், ஆபத்து வரும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தட்டவே கூடாது. தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம்னு சொன்னால், நாங்கள் மாட்டோம் என்று சொல்லுவோமானால் ஆபத்து. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து, எங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து, எங்களுடைய சந்ததிக்கே ஆபத்து. தேவனுக்கு எதிர்த்து நிற்க யாராலுமே கூடாது. ஆண்டவர் என்ன செய்கிறார், சிட்சிப்பார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? நான் நீங்கள் யாரு, அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள். நான் பிள்ளை விட்டால் ஆண்டவர் என்ன செய்வாரு, சொல்லுவாரு, தட்டுவார். ஏன், அவர் நேசிக்கிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டவர், என்னை நேசிக்கிறார். நாம் பிழைவிடக் கூடாது, நாம் விழுந்து போகக்கூடாது. என் நிமித்தமாக என் குடும்பம் அழிந்து போகக்கூடாது. என் நிமித்தமாக ஒரு தேவனுடைய ராஜ்யம் அழிந்து போகக்கூடாது. என்ன செய்வாரு, சிட்சிப்பாரு, தந்திப்பாரு, எச்சரிப்பாரு. ஏன், அவர் என்னை நேசிக்கிறபடியினாலே. அதே போல தேவனுடைய பிள்ளை நாங்கள் தேவன் சொல்ல சொல்ல நாங்கள் கீழ்ப்படியா போகும்போது தேவனுடைய கோபாக்கினை வந்து விடும். மிகவும் ஜாக்கிரதை. தேவனுடைய பிள்ளையை நாங்கள் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் அவருக்கு முன்பாக நீதிமங்களா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாய் காணப்படும், உண்மையும் உத்தமுள்ள இதயத்தோடு காணப்பட்டால் அவருடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் என்ன செய்கிறான், தேவ சமுத்திரம் மன்றாடுகிறான். அவருடைய மன்றாட்டத்தை கர்த்தர் கேட்டார். 10 நீதிமான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறோமா, மன்றாடுகிறோமா, தேவ சமுத்திரங்களை தாழ்த்துக்கிறோமா? உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த நாட்கள், இந்த காலம் யுத்தம் பண்ற காலம், பரிந்து பேசுற காலம், தேவனுக்காக கிரியை செய்யற காலம். சின்ன நாட்களை வாசித்தோம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆண்டவர் சொன்ன பகற்காலம் இருக்க மாட்டோம், நான் என்னை அனுப்பியோட கிரிகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அது மாத்திரம் ஆமோஸ் புத்தகத்தில் வாசித்தோம், பஞ்சம் வருகிறது. எப்படிப்பட்ட பஞ்சம் சொன்னால், வசனத்தை கேட்க கூடாத பஞ்சம். என்ன பஞ்சம்? வசனத்தை கேட்க முடியாது. பைபிள் வசனத்தை கேட்க முடியாது, வார்த்தையை கேட்க முடியாது. இந்த கிறிஸ்தவ நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். இங்க வசனத்தை வாசிக்கலாம், கேட்கலாம், ஆராதிக்கலாம். எங்களுக்கு ஃப்ரீ, பிரச்சனையே இல்லை. விடுதலையோடு ஆராதிக்க. இந்த எத்தனையோ நாடுகள் என்ன இல்லை, ஆராதனை இல்லை. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுகள். வேதத்தை சுமந்து போக முடியாது. இங்க நாங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரேன்னாங்க, கைவீசு சர்ச்சுக்கு போகலாம், கைவீசு. சில அதை கொண்டு கொஞ்சம் பஞ்சு கஷ்டம் எங்களுக்கு பைபிள் கொண்டு. ஆனா அந்த பைபிள் தொடவே முடியாது. ஒவ்வொரு ஒட்டியா கிழிச்சு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஏன், பைபிளை கொண்டு போக முடியாது. தடை பிடித்தால் உங்களுக்கு ஆபத்து, தண்டனை, திரை. ஆனா இன்று எங்களுக்கு இவ்வளவோ விடுதலை. கர்த்தர் இந்த நாட்களை கிருபையாங்களை இந்த நாட்டில் கொண்டு வச்சுக்கிறாரு. எங்களை ரட்சித்திருக்கிறாரு. எத்தனை பேர் எங்க சந்தோஷமான ரட்சித்தான்னு சொல்லி, அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் அதை நாங்கள் கனமுள்ளதா எண்ணினால், அதை நாங்கள் ஒரு மேன்மையா எண்ணினால் அதற்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாட்கள் பொல்லாததானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. நேரத்தை வீணடிக்காதபடி படிக்க வேண்டிய நேரத்துல படியுங்க, வேதத்தை வாசிக்க வேண்டியது வேதத்தை வாசிங்க, ஜெபிக்க வேண்டியது ஜெபிங்க. தேவனுக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய பெற்றாருக்கு உண்மையா இருங்க, சபைக்கு உண்மையா இருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். 2026ஆம் ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மென்மேலும் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. தேவங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தில் எழுந்திருந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை அறிந்த தேவன், உங்களுடைய நிலைமைகளை அறிந்த தேவன். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா
ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறப்படைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.